Hello students, welcome to Hiba Max 10th standard Max most important questions and last time நான் வந்து chapter 2க்கு upload பண்ணியிருக்கும் போது அங்கே கேட்டிருந்தாங்க நீங்கள் எல்லா சாப்டருக்குமே வந்து 5 மார்க் 2 மார்க் வந்து பிரித்து கொடுங்க அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி சாப்டர் 1 ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் சாப்டர் 3 சாப்டர் 4 அப் டு 8 சாப்டர்ஸோட உங்களுக்கு 5 மார்க் 2 மார்க் என்னென்ன அப்படின்னு நான் பிரித்து வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நிறைய லைக்ஸ் வர்றதில்ல ஸோ மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இப்போது இந்த வீடியோவில் 10th மேக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அண்ட் மார்க் அலாட்மெண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ கவனமாக பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் புக் இருந்தால் சைட் பை சைட் அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் லெசனோட மார்க் அலாட்மெண்ட் பார்த்தா 5 மார்க் வந்து 2 கொஷின் கேட்கலாம் 2 மார்க் வந்து 2 கொஷின் கேட்கலாம் 1 மார்க்கும் 2 கொஷின் கேட்கலாம் ஸோ டோட்டலாக நமக்கு 16 மார்க்ஸ் வரும் அண்ட் சென்டர் மெயின் பண்ணுறீங்கன்னா ட்ரை தீஸு ப்ராக்ரஸ் செக் டூ யூ நோ அதுக்கப்புறம் நோட்ஸு ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணும்போது சென்டம்க்கான ஃபஸ்ட்டு சாப்டரோட ஃபுல் வெயிட்டேஜ் மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும் எதுலேயுமே மிஸ் ஆகாது இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் 1.3 1.1 1.4 1.5 வித் எக்ஸாம்பிள்ஸ் அதுதான் முக்கியம் யூனிட் எக்ஸசைஸ் வந்து சென்டம் எய்ம் பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள் இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா சூப்பர் ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் 2 மார்க் வந்து எக்ஸசைஸ் 1.2 அண்ட் 1.3லேருந்து மோஸ்ட்டாக கேட்கலாம் அண்ட் 1.5ல எஃப்எஃப்ஜி கண்டுபிடிக்கிறதும் அண்ட் அதில் ஒரு அன்னோன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறதும் கேட்கலாம் இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இது வெறும் 5 மார்க் மட்டும்தான் இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற கொஷின் எல்லாமே 2 மார்க் ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 5 மார்க்கு என்னென்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.3 எக்ஸசைஸ் 1.1ல 4 5 6 7 எல்லா சப்டிவிஷனும் பார்க்கணும் எக்ஸசைஸ் 1.2ல 4 அண்ட் 5 எக்ஸாம்பிள் 1.9 எக்ஸசைஸ் 1.3 3 4 5 6 7 8 and 10 example 11 15 16 18 exercise 1.4 9 10 11 12 1.5ல இருக்கிற எல்லா கொஷினும் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் சரி எக்ஸசைஸில் சரி ரொம்ப முக்கியம் அண்ட் யூனிட் எக்ஸசைசஸ் ஸோ 1 மார்க் எப்பவும் போல் நீங்கள் புக்கின் சைடும் பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போது நான் இதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே 5 மார்க்ஸ் இந்த 5 மார்க் கொஷின் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸ் தான் ஸோ நீங்கள் படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா ஒரு லெசன் எடுக்கிறீங்க சாப்டர் 1 படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா 2 மார்க்கையும் முடிச்சிடுங்க 2 மார்க்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட 5 மார்க்குக்கு வாங்க ஏன் சொல்கிறேன்னா 2 மார்க் பார்க்கும்போது குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ரீகால் ஆகிடும் அப்போ வந்து 5 மார்க் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக இருக்கும் அண்ட் நீங்கள் கவனமாக பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 1.5 எஃப்எஃப்ஜி அந்த எஃப்எஃப்ஜி ஆஃப் ஹெச் எல்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எக்ஸசைஸ் 1.4ல எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கொஷின் செய்யணும் அண்ட் எக்ஸசைஸ் 1.2ல 4 and 5 முக்கியம் 1.1 ஈஸி உங்களுக்கே தெரியும் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அந்த மாதிரி கேட்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக தான் மிஸ்டேக் பண்ணுவோம் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அதை அவாய்ட் பண்ணணும்னா நிறைய வாட்டி எழுதி பாருங்கள் நிறைய அதை வந்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து இங்கே கரெக்ட் பண்ண பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க பட் அதை வந்து நீங்கள் செக் பண்ணலைன்னு வைங்களேன் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்கிறது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதனால தான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமில் வரும் அண்ட் அதே மாதிரி சம்ஸ் எல்லாமே இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் வந்து சும்மா கோத்ரூ பண்ணிக்கிறேன் ரீகால் பண்ணிக்கிறேன் அப்படி நினைக்காம எல்லா சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுதான் ரொம்பவே முக்கியம் ஸோ நான் சொன்னதுலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இது மாதிரி 5 மார்க் தனியாக 2 மார்க் தனியாக உங்களுக்கு பிரித்து நான் கொடுக்குறேன் ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒன்று மார்க் பண்ணிவிடுங்க ரொம்ப கம்மி தான் பாருங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 80+ மார்க் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் 1.5ல வந்து எல்லா கொஷினுமே 5 மார்க்னா கிடையாது தேர்டு கொஷின் மேலே இருந்து மட்டும் தான் 5 மார்க்கு ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் வந்து 2 மார்க் தான் அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல ஸோ இப்போ லாஸ்ட்டாக அதை சொல்லிடுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்